பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மத்திய அரசின் பொது பட்ஜெட் பெரும் பணக்காரர்களுக்கு சிறிய அளவிலான பாதிப்பையும் சாமானியர்களுக்கு கூடுதல் சுமை ஏற்றாத வகையிலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு உயர்த்தப்படவில்லை. அதே நேரத்தில் 5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் பெறுவோர் முறையாக வரி செலுத்தினால் 2000 ரூபாய்க்கு வரி சலுகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2013-2014 நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை மக்களவையில் இன்று நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தாக்கல் செய்தார். சரியாக காலை 11 மணிக்கு பட்ஜெட் உரையை தொடங்கிய சிதம்பரம், ஆக்கப்பூர்வ மற்றும் நீடித்த மேம்பாட்டை ஏற்படுத்தும் வளர்ச்சி விகிதமே நமக்கு இலக்கு என்றார். இடையிடையே சர்வதேச பொருளாதார நெருக்கடியை சுட்டிக்காட்டி பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கியதாக இருப்பதையே அரசு விரும்புகிறது என்றார். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 2 லட்சம் ரூபாயிலிருந்து உயரும் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் உச்சவரம்பில் மாற்றமில்லை என அறிவித்தார் அமைச்சர் சிதம்பரம். The current slabs were introduced only last year. Hence, I am afraid there is no case to revise either the slabs or the rates. Besides, even a moderate increase in the level of threshold exemption will mean that hundreds of thousands of taxpayers will go out of the tax net and the tax base will be severely eroded. 5 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு வரி செலுத்துவோரை ஊக்கப்படுத்தும் திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவர்களுக்கு 2000 ரூபாய் வரை வரி விலக்கு தரப்படும். அதே நேரத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் பெறுவோருக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது. There are 42,800 persons. Let me repeat, only 42,800 persons in the whole country who admitted to a taxable income exceeding rupees 1 crore per year. I propose to impose a surcharge of 10% on persons whose taxable income exceeds rupees 1 crore per year. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சொகுசு வாகனங்கள் 2000 ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள செல்போன்களுக்கு வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை விற்பனை செய்தால் வருமான வரி பிடித்தம் செய்யப்படும். 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் கொண்ட உள்நாட்டு நிறுவனங்களுக்கான கூடுதல் வரி 5% 10% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த வரி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2% 5% அதிகரிக்கப்பட்டுள்ளது. குளிர்சாதன வசதி கொண்ட உணவகங்களுக்கு வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. மறைமுக வரிகளான கலால், சுங்கம் மற்றும் சேவை வரிகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. சேவை வரியிலிருந்து திரைப்படத்துறைக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக பெறப்படும் 25 லட்சம் ரூபாய் வரையிலான வீட்டுக் கடனுக்கு வட்டியில் 1 லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. A person taking a loan for his first home from a bank or a housing finance corporation up to rupees 25 lakhs during the period 1/4/2013 to 31/3/2014 will be entitled to an additional deduction of interest of up to rupees 1 lakh. This will promote home ownership and give a fillip to a number of industries. புதிய வரிகள் மூலம் 18,000 கோடி ரூபாய் கிடைக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் உரையின் போது அந்நிய நேரடி முதலீட்டிற்கான முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறிய நிதியமைச்சர் சிதம்பரம், வரும் நிதியாண்டில் திட்டச் செலவு 29.4% அதிகரிக்கும் என்றார். நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இன்று தாக்கல் செய்த பட்ஜெட் அவர் 8வது முறையாக தாக்கல் செய்யும் பட்ஜெட் ஆகும். இதற்கு முன் மொரார்ஜி தேசாய் 10 முறை மத்திய பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக முருகப்பெருமாளுடன் விக்ரம் ரவிசங்கர்.